மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டாரத்தில் பெய்த மழையால் சுமார் 500 ஏக்கர் நிலத்தில் உள்ள சம்பா பயிர்கள் சேதமடைந்தன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஞானவேல், சொல்லுங்கள். விளை பயிர்கள் 500 ஏக்கர் அளவில் பாதிப்படைந்திருக்கிறது மழையால். இந்த விளைநிலங்களின் உரிமையாளர்கள், விவசாயிகள் என்ன வேதனை தெரிவிக்கிறார்கள்? அவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? கனகதாரா பருவம் தவறிய மழையினால் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோயில் சுற்று வட்டார பகுதியில் மட்டும் சுமார் 500 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள சம்பா நெற்பயிர்கள் மழையில் சாய்ந்து சேதம் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இலங்கை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் காற்று சுழற்சி நிலவி வருவதால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதன்படி சீர்காழியில் நேற்று காலை முதலே சாரல் மழை பெய்த நிலையில் மாலை பரவலாக பலத்த மழை பெய்தது. சீர்காழி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளான கொள்ளிடம், திருவண்ணாமலை, பூம்புகார் பகுதியில் பலத்த மழை பெய்தது. சுமார் இன்று காலை 6 மணி வரையான நிலவரப்படி சுமார் 5 சென்டிமீட்டர் மழை பெய்தது. இந்நிலையில் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோயில் அருகே உள்ள சுற்றுவட்டார பகுதிகளான விளக்காடு, அட்டக்குளம், நல்லான்சாவடி, நைனாத்தோப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் நேரடி நெல் விதைப்பு மற்றும் நடவு பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டிருந்தனர். இந்த சம்பா பயிர்கள் செஞ்சல் புயலின் காரணமாக நேரடி நெல் விதைப்பு செய்த சம்பா சாகுபடி பயிர்கள் அழிந்த நிலையில் விவசாயிகள் கூடுதல் விலைக்கு நாற்றுகள் வாங்கி நடவு செய்திருந்தனர். இந்த சம்பா பயிர்கள் தற்போது அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் தற்போது பெய்து வரும் பருவம் தவறிய மழையினால் இந்த சம்பா பயிர்களில் மழை தேங்கி நெற்பயிர்கள் சாய்ந்த நிலையில் உள்ளது. இந்த மழை தொடர்ந்து பெய்மையானால் இந்த சாய்ந்த நெற்பயிர்கள் முளைவிடும் சூழல் ஏற்படும் என்பதால் விவசாயிகள் அதிக கவலை அடைந்துள்ளனர். தற்போது வயலில் தேங்கியுள்ள மழைநீரை வடிகட்டும் பணிகளிலும் விவசாயிகள் மும்முரம் காட்டி வருகின்றனர். மேலும் வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட வயல்களை நேரில் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது இப்பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. இதேபோல் சீர்காழி மற்றும் கொள்ளிடம் வட்டார பகுதியிலும் பல்வேறு இடங்களில் வள்ளுவகுடி, அகனி, அசல்வன், நல்லூர் ஆகிய பகுதிகளிலும் அறுவடைக்கு தயாராக இருந்த முற்றிய நெற்பயிர்கள் சாய்ந்து உள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இந்த மழை தொடர்மையானால் இந்த பாதிப்பு அதிகரிக்கக்கூடும் எனவே என்று விவசாயிகள் கருத்து தெரிவிக்கின்றனர். கனகா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானவேல்.